கூட மாட இருந்து பரிமாற வேண்டாமா? ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்ல, அதுக்குதான். அக்கா சீக்கிரம் போகணும்க்கா, மாமா எப்பதான் வருவாங்க? ஏட்டி, அவர் என்ன கணக்குக்குள்ள வேலையா பாக்குதாரு? போலீஸ்ல ஏதோ ஒரு களவாணி பயல தேடுறதுக்கு துப்பு கிடைச்சிருக்கான். தேடி போய் பிடிக்கணும்ல, அதுல கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிருக்காப்ல. இல்ல அவன் வரத்துக்குள்ள விடிஞ்சிருமே. இல்ல சிவராத்திரினா நம்ம நைட்டே கோயிலுக்கு போகணும்ல. இது என்ன இப்படி ஆயிப்போச்சு? இல்ல சம்மு, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? நீ சொல்ல போதியா? அப்ப ஏதோ அமோகமா சொல்ல போதேன்னு நினைக்கேன். ஆமா, இவர் சொன்னா அப்படி திருக்குறளா கொட்டிடுவாரு, நான் சொன்னா உடனே ஒரு நக்கலாக்கும். மாமா, இவன் இப்படிதான் பேசுவான் மாமா. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லத்தா, மருமம் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகுது. நம்ம வேற நடிச்சாம பூஜை வேற பார்க்கணும், அதான். அதுக்கு இல்லை, மருமவன் வர்றப்ப வரட்டும், வந்து ஆறு அமர சாப்பிட்டுட்டு நிதானமா எசக்கிய பைக்ல கூட்டிட்டு கோயிலுக்கு வரட்டுமே. அவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு போவோம், நம்ம கிளம்புவோமே. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. எது நல்ல ஐடியா? அவளை என்ன ஒத்தையில விட்டு போ சொல்லுதீங்களா? ஐயோ அண்ணன், என்னை என்ன நடுத்தருவிலியா விட்டுட்டு போவத? நம்ம வீடு தானே, ஏதாவது ஆத்திர அவசரம்னா போன் இருக்குல்ல. மாமாவுக்காக எல்லாரும் லேட் பண்ணிராதீங்க, நீங்களே கிளம்புங்க. மாமா வந்ததும் நான் கூட பைக்லயே வந்துடுது. அப்புறம் என்ன? சரி, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. எப்போ இந்த ஐடியா முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன எல்லாமே லேட்டா தான் சொல்லுவியா? இப்பதான் நான் பேசினதை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா பாத்தியாத்தா என்ன பேச்சு பேசுதான்னு. அப்போ உறக்கம் வந்தா சொல்லு, திங்க முறுக்கு தாரேன். கருக்கு முறுக்கன்னு கடிச்சுக்கிட்டு இருந்தா உறக்கம் போயிரும். முறுக்கா? உனக்கு யாரட்டி சுட்டு கொடுத்தா? இசக்கி அக்கா கடையில இருந்து களவாண்டு வச்சிருக்கேன். ஏட்டி, நீ களவாண்டத நான் பாத்துட்டேன். உன் கணக்குல தான் 28 ரூபாய் எழுதி வச்சிருக்கேன். அண்ணன் கிட்ட வாங்கி மரியாதையா காலையில காசு கொடுத்துட்டு சொல்லிட்டேன். இல்லை, என்ன அவ திருடினது என் கணக்குல சேர்க்க? அண்ணே, நான் மைனர்னே, நான் மேஜர் ஆவற வரைக்கும் நீ தான் எனக்கு செலவு செய்யணும். சரி சரி, எசக்கி பாண்டி கூட வண்டியில அப்புறமா வரட்டும், நாம கிளம்பலாம். ரத்னா, எல்லாருக்கும் குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். கூட 2 தலைக்காணியும் எடுத்திருக்கேன். தலைக்காணியா? எதுக்குடி? உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்பா குறுக்கு வலிக்கும்னு சொல்லும், அது படுத்துக்கதான். எப்போ நீ அங்க வந்து உறங்குதியோ இல்ல முழிச்சிட்டு இருக்குதியோ, ஆனா அங்க சிவராத்திரி கூட்டத்துல கொரட்டை மட்டும் விட்டுறாத. அப்படி விட்டா மூக்குல வேலை ஏத்தி விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆடா, இவனோட பெரிய அக்க போறா போச்சே. குறைச்ச என்ன நானா விடுறேன், தானா வருது. நான் என்ன பண்றது? வாங்க போவோம். விட்டா இவன் பாட்டுக்கு நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். வாங்க எடுத்துக்கோ. மாமா நெல்லுங்க முதல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போதீங்களா இல்லையா? அடியே, எதுக்குல பதட்டப்படுத? போலீஸ் வேலைனாலே ரவுடிங்க கிட்டயும் கிரிமினல் கிட்டயும் மல்லு கட்ட வேண்டியது இருக்கும். காயமே படாம இருக்க முடியுமா? ஐயோ, ரத்த காயமா இருக்கே, ரொம்ப ரத்தம் போயிருக்கும் போலயே. இல்ல இருக்கச்சி, கண்ணு கலங்கின கண்ணை நோண்டி போடுவேன். இல்ல காயம் சின்னதுதான்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதான் கட்டை பெருசா போட்டிருக்காங்க. காலையில கட்ட காயத்துக்கலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் வேணா பரணிக்கு போன் போட்டு வர சொல்லவா? பாய மூடு. ஒரு சின்ன காயத்துக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போனவங்கள தொந்தரவு பண்ணுவியா? சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரு திருட்டு பயல புடிக்க போனேன்னு சொன்னோம்ல, அவன் எதிர்பாராம ஒரு கத்தி எடுத்து வீசிட்டான். அது சின்னதா கிழிச்சு விட்டுருச்சு, அப்படிதான். ஐயோ, கத்தியா? கத்துற கண்ணை தொடரி, முதல்ல கண்ணை தொட. என்னத்துக்கு இப்ப ஷாக் ஆகுது? போலீஸ் வேலையில இதெல்லாம் சாதாரணம். கண்ணை தொடச்சுக்கோன்றான்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டியாரன்னு சொல்லிருக்கேன். நாமளும் போகணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு. செம பசி. சோறு போடுதியா? இந்தா போட்டு கொண்டு வரேன். நீங்க போய் வேட்டியை மாத்திக்கங்க. வணக்கம் சொல்லாம நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறான்னு பாக்குறீங்களா? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கைத்தட்டல் கிடைக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அவ ஒன்னும் சாதாரணமாலாம் இந்த பாட்டை பாடல. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவளோட 3 வயசுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சிறந்த மியூசிக் டீச்சர்கிட்டையும் கத்துக்கிட்டான் இவ்வளவு அழகா இந்த பாட்டை பாடுனா. விடாத முயற்சியின் காரணமா தான் என் பொண்ணு இவ்வளவு அழகா இந்த பாட்டை பாடுனா. தமிழ்நாட்டுல என் பொண்ணு மாதிரி இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சிறப்பா பாட்டு பாட முடியும்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஏன் நம்ம மாவட்டத்துல
என் பொண்ணு மாதிரி யாருமே கிடையாது. என்னல பெருமை பீத்திட்டு இருக்கான்? நான் சும்மா பெருமைக்கு சொல்லல. இங்க இருக்கிற யாராவது என் பொண்ணு மாதிரி சிறப்பா பாட முடியுமா? தைரியம் இருக்கிறவங்க மேடைக்கு வந்து பாடலாம். இத நான் சவாலாவே சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இங்க தைரியம் இருக்கவங்க வந்து பாடலாம். யாருக்காவது இங்க தைரியம் இருக்கா? ரொம்ப ஆணவத்துல ஆடுறான். மைனி, நிஜமா நான் அந்த பொண்ணை விட நல்லா பாடுவேன் மைனி. நான் போய் பாடட்டா? சரி, பாடமே நீ சரியா படிக்க மாட்டேன், இதுல பாட வேற போறியாக்கும். இலே, இது உள்ளூர்ல ஒரு சின்ன மேடை, இதெல்லாம் ஒரு விஷயமாலா? நீ மெட்ராஸ்க்கே போய் அந்த ஸ்டேஜ்லயே பாடி கலக்கணவல்லா, இன்னும் எம்புட்டோ மேடைக்கு போய் ஏற போற? இலே, உன் பாட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு கேட்கணும், மொத்த இந்தியா கேட்கணும், உலகம் பூரா கேட்கணும். உலக புகழ் பெற்ற ஒரு கனியா மாறணும் நீ. புரியுதா? இது ஒரு சின்ன மேடை தானே, வீடுல பொறவ பாத்துக்கிடுவான். ஏண்டா உன் செல்ல தங்கச்சி யார்கிட்டயும் தோத்தரக்கூடாதுன்னு அவளை காப்பாத்த பாக்குறியா? இல்ல, அதுக்கு சொல்லல. பாவம் அந்த புள்ள. அந்த பாப்பா பல வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு பாடுது. எவ்வளவு ஆர்வமா பாடுதா. எப்பாரு, நம்ம கனிக்கிட்ட இருக்க திறமை மேல நான் எந்த சந்தேகமும் படல. அவ நல்லா சிறப்பாவே பாடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பாடி இந்த பிள்ளைக்கு தான் சரியா பாடலன்னு பொசுக்கு நாய் போடுச்சுனா அதுக்கு அப்ப வேற அப்படி பேசுதான். எதுக்குல சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரு சங்கடம். அண்ணே, மைனி என்ன யோசிக்கிறீங்க? நான் நல்லா பாடுவேன் மைனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே, நான் பாடுதேனே. டேய், அவ பாடணுங்கிறா. இது ஒண்ணும் போட்டி இல்ல, கோயில் மேடை தானே. இல்லே, நான் எதுக்கு சொல்லுதேன்? நீ கொஞ்சம் பேசாம இரு, அவ பாடட்டும், நீ வாடி. சரி கனி, நல்ல பாடு என்ன? இரு.